Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்டனி ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் பேப்பர்ஸோட கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2022 23 கேட்ட கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின்ஸோட கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் சரிங்களா, பயோ பாட்டனி மட்டும். அதே மாதிரி தமிழ் மீடியம் இருக்குது. கண்டினியூவாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூடயே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயராக கேட்ட கொஸ்டின் சரிங்களா. மேலே இருக்கிறது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் இந்த பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறப்ப மினிமம் இந்த கொஷின்ஸாவது நீங்கள் வந்து படிச்சுட்டு போகலாம் சரிங்களா. இதில் வந்து ஒரு 4-5 கொஷின்ஸ்க்கு மேலேயும் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதோட பிடிஎஃப் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்து வச்சுங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டோட நேமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. தென்காசி டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்து படிங்க. ஸோ எக்ஸாம்ஸ்க்கு இது எல்லாமே பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு சாப்டர் வைஸாக இருக்கிறது என்னென்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இங்கிலீஷ் மீடியம், இது வந்து தமிழ் மீடியம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து 2 மார்க் கேட்டிருக்காங்க, 3 மார்க் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். ஏன்னா எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. எந்தெந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருக்காங்க சரிங்களா. எஃபோர்ட்டை போட்டு கொடுத்துருக்காங்க சத்யமூர்த்தி சார் அப்படிங்கிறது. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து படிங்க. ஸோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸும் பாருங்கள். ஒவ்வொரு லெசன் வைஸாக என்னென்ன கொஷின்ஸு 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸு என்னென்ன கேட்டுட்ருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கிறத இந்த பிடிஎஃப்பில் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிடிஎஃப் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க, ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.